பாரதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, பீஷ்மாச்சாரி போன்றவர்கள் மிகப்பெரிய மெஞ்ஞானிகள். விஞ்ஞானியை விட 10,000 மடங்கு உயர்ந்த மெஞ்ஞானி யோகிகள். என்றாலும் வில் அம்பு ஆயுதத்தை எடுத்து போர்க்களத்தில் நின்று சத்திரியனோடு ரத்தம் சிந்துகிற நபர்களாக இருந்து ஞானத்தை சுபவித்தார். அதே நேரத்தில் ஞான ஜனகன் சிம்மாசனத்தில் ஏறி அரசு புரிகின்ற ஒரு பெரிய அரசன் சுக பிரம்மத்திற்கு குரு தேவை என்று நினைக்கிற காலத்தில் ரிஷிகள் வர்க்கத்தில், தபோதரர்கள் வர்க்கத்தில், சன்னியாசி வர்க்கத்தில் குரு இல்லை என்று நினைக்கிற பொழுது ஞான ஜனகன் குருவாக இருந்து சுக பிரம்மத்திற்கு போதிக்கிற நிலையிலே செங்கோல் பிடித்தவன் அரசனாக இருந்தான். நாளடைவிலேயே தபோபலம் ஏற்பட்டதின் பிறகு ஆயுதத்தை கையில் வைக்காமல் சாபத்தின் மூலம் ஆயுதம் கொண்டவனை தடுத்து விடலாம் என்றிருக்கிற நிலைமை வந்ததின் பிறகு ஆயுதம் தேவையில்லை என்கிற எண்ணம் புகுந்தது. அது தபோபலத்தை வைத்து ஆயுதம் கொண்டவனை சம்ஹாரம் பண்ணுகிற ஞானி அதை பேசலாமே தவிர வெறுமனிவன் அதை பேசினால் அவலட்சணம். அஹிம்சை எங்கிருந்து உதிக்கிறது என்றால் ஆயுதத்தை கையில் தொடாமல் ஹிம்சையை கருதுகிற ஒருவனை அழிக்கும் சக்தி உடையவன் பேச வேண்டுவது அஹிம்சை. விஸ்வாமித்திரனுடைய ஆயுதத்தை வசிஷ்டருடைய தண்டு வாங்க முடிந்தது, அவர் பேசலாம் அஹிம்சை. அல்லாத நிலைமையில் அது பேசப்படுமே, ஆனால் அது எங்கே கொண்டு போய் மக்களை முடிக்கும்? ஓரிருவர் நல்லவர்களாக இருந்த அஹிம்சை பேசலாம். பெரும்பாலும் முடியாத்தன்மையில் உள்ள கூட்டம் அத்தனையும் அஹிம்சையை பேசிக்கொண்டு தன்னுடைய கோழைத்தனத்துக்கு ஒரு பெரிய மாலையை போட்டுக் கொள்ள வசதி அளி. அந்த நிலைமை இந்து மதத்திற்கு சம்பந்தம் அல்லாத சமண மதத்தினுடைய கருத்து.